Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா the power of failures பத்தி தான் பார்க்க போறோம். நேத்து 12th standard ரிசல்ட் வந்துச்சு. more than 98% of the students வந்து பாஸ் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 2% கீழ இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருந்தாங்க. அப்படி ஃபெயில் ஆன ஸ்டூடண்ட்ஸ்க்காகவும் அது மட்டும் இல்லாம மார்க் கம்மியா எடுத்துமே சொல்லி ஃபீல் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. சரி, பவர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் பத்தி பேசுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டீங்களா? எல்லா தகுதியுமே எனக்கு தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஃபெயில் ஆகிற சப்ஜெக்ட்டும் கிடையாது, அடி வாங்காத டீச்சர்ஸும் கிடையாது. அப்படிப்பட்ட நானே பப்ளிக் எக்ஸாம் ஒரு 1 month முன்னாடி ஜஸ்ட் லீவ் போட்டு உட்காந்து வீட்லயே நான் என் அம்மாவோட சேர்ந்து ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிச்சேன். அப்படி படிச்சு நான் வந்து 92% 10th இருந்து அது மட்டும் இல்லாம ஒரு சப்ஜெக்ட்ல சென்டமும் போட்டேன். அதை தாண்டி 12th வந்து 90% மார்க் எடுத்தேன். இப்படி நான் அச்சீவ் பண்ற காரணம் என்னன்னா சிம்பிள். நான் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டேன், சரி ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறேன். சரி, என் மேல ஒரு பிலீஃப் வச்சு நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம், இன்னும் 3 அடி தோணுனா தங்கம் கிடைக்கும். அந்த ஒரு கான்செப்ட்ல தான் வந்து நான் போயிட்டே இருந்தேன். அது எனக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம இதே கான்செப்ட்ஸ் நான் காலேஜ்ல பயன்படுத்தினேன். அது வந்து எனக்கு காலேஜ் டாப்பரா என்ன மாத்த வச்சுச்சு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபெயிலியர்ஸ் வந்து நம்மளோட எண்ட் பாயிண்ட் கிடையாது, அதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம போக 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 தான் அதை ஸ்டெப்ஸா நம்ம மாத்தி நம்ம சக்சஸ் அடையணும். அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற ஹாரி பாட்டர் புக் வந்து இந்த வேர்ல்ட்லயே வந்து ரொம்ப அதிகமான செல் பண்ண புக். கிட்டத்தட்ட 60 கோடி காப்பீஸ் வந்து வித்துட்டு அந்த புக், 60 கோடிக்கும் மேல. அது மட்டும் இல்லாம அந்த புக்கை படமா எடுத்து மட்டுமே 61,600 கோடி ரூபாய் அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இப்படி இவ்வளோ கலெக்ஷன் வைஸ்ல பார்த்து இவ்வளோ சூப்பரான புக்ஸை வந்து முதல்ல எழுதிட்டு போய் ஜேகே ரோலிங் வந்து பப்ளிஷிங் ஹவுஸ்ல கொடுக்கும்போது 12 பேர் அதை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. 12 பேர்னா 12 பப்ளிஷிங் ஹவுசஸ். இந்த புக்கெல்லாம் செயல்படாதுமா, இந்த புக்ல ஃபேண்டசி இதெல்லாம் யார் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி 12 பப்ளிஷிங் ஹவுஸ் அந்த புக் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இந்த கதை சரியில்லைன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே வந்து டிஸ்கரேஜ் பண்ணி நம்பிக்கை இல்லாம போயிருந்தா இன்னைக்கு ஹாரி பாட்டர் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அவங்க உருவாக்கி இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கிற மிக்கி மவுஸ் கான்செப்ட் இருக்குல்ல, அந்த மிக்கி மவுஸ் வந்து வரைஞ்சு கொண்டு போய் காட்டுறாங்க. 300 பேர் இதெல்லாம் ஒர்க் ஆகுது, இதெல்லாம் என்ன ஒரு எலியை வச்சு இப்படி எல்லாம் வரைஞ்சு பிடிச்சிருவான் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீம் பார்க் எதுவுமே ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. 300 வாட்டி ட்ரை பண்ண கடைசியில தான் அந்த மிக்கி மவுஸ் அந்த தீம் பார்க் எல்லாமே ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இதுல நம்ம என்ன கத்துக்கணும்னா, ஃபெயிலியர் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் தான். அது ஏன்னா நம்மளோட ஐடியா மேல நம்ம எவ்வளவு கன்விக்ஷன் வச்சிருக்கோம், அதை எவ்வளவு பிலீவ் பண்றோம், அதை எவ்வளவு தூரம் நம்ம எடுத்துட்டு போறோம்னு பாக்குறதுக்கு ஃபெயிலியர் வந்து நாமளே ஒரு செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கிற ஒரு மிஷின் மாதிரி தான். நீங்க ஃபெயிலியர் அடைஞ்சுன்னு சொல்லி உட்காந்துட்டீங்கன்னா ஃபெயிலியர் அவ்வளவுதான், முடிஞ்சு. சரி, நீங்க உட்காந்துட்டீங்க, இல்ல நான் இன்னும் ட்ரை பண்றேன், இன்னொரு முறை ட்ரை பண்ண நினைக்கிறதா அல்டிமேட் சக்சஸ் அடைவாங்க. சரி, உங்களுக்கு லைஃப்ல என்ன ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணீங்க, அதை தாண்டி நீங்க அதுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ட்ரை பண்ணியிருந்தீங்க, உங்களோட சக்சஸ் ஸ்டோரி என்னன்னு சொல்லி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.